2007ஆம் ஆண்டுல அமெரிக்காவின் வாஷிங்டன்ல குயிக் அண்ட் ஆல் குடும்பத்தாருக்கு ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து அடுத்தடுத்து த்ரெட்னிங் கால்ஸ் வந்துகிட்டே இருந்திருக்கு. குயிக் அண்ட் ஆல் குடும்பத்தை சேர்ந்த கர்ட்னிங்கிற ஒரு 16 வயதுடைய பெண்ணுக்கு அவளோட நண்பர்கள் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. நீ எதுக்காக எனக்கு இப்படி தவறான மெசேஜ் அனுப்புனேன்னு கர்ட்னியின் நண்பர்கள் கேக்குறாங்க. இதை கேட்ட கர்ட்னிக்கு ஒரே குழப்பமா இருந்திருக்கு. என்ன காரணம்னா இவ அந்த மாதிரியான எந்த ஒரு மெசேஜும் அனுப்பல. சரி, இது ஏதோ தற்செயலா நடந்திருக்கும்னு நினைச்சு குடும்பத்தார்களும் இதை அப்படியே விட்டுறாங்க. ஆனா சில நாட்கள் கழித்து யாருன்னே தெரியாத ஒரு நபர் இவங்களுக்கு கால் பண்ணி இவங்க குடும்பத்துல நடக்கிற ஒவ்வொரு அசைவையும் இவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இப்ப என்ன பண்றாங்கிற வரைக்கும் இவங்களுடைய குரல்லையே கால் பண்ணி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் இந்த குடும்பத்தை சேர்ந்த சிறுமி போனை பக்கத்துல வச்சு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. அப்போ அந்த மர்ம நபர் அந்த போனுக்கு கால் பண்ணி, நீங்க என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது, நீங்க என்ன செஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சிடும், நான் உங்க வீட்டுல இருக்கிற கேமரா மூலமா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லியிருக்கான். அதன் பிறகு அந்த கேமராவெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆனாலும் இவங்களுக்கு அந்த நபர் கால் பண்ணி இவங்க செயல்களை எல்லாம் இவங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அதன் பிறகு இந்த குடும்பம் போலீஸ் கிட்ட இதெல்லாம் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. போலீஸும் இது ஏதாவது ஹேக்கரோட வேலையா இருக்குமோன்னு இவங்க போன் எல்லாம் வாங்கி செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா போலீஸ்க்கு எந்த ஒரு ட்ரேஸும் கிடைக்கல. இது யாருடைய வேலை, அந்த நபர் யாருங்கிறது இன்றைய வரைக்கும் ஒரு மர்மமா தான் இருந்துட்டு வருது.